என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புனித வேளையில் நாளில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். परमेश्वर यीशु मसीह के नाम से मैं आप सबको स्वागत करता हूँ. இந்நாட்களில் உலகத்தில் காணப்படுகிற அனைத்து கிறிஸ்தவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து பலவாறு தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். आज के दिन में प्रभु परमेश्वर ने सूली पे अपने दिया हुआ बलिदान को सारे लोग जग में सारे लोग याद करते हैं. நாமும் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய பாடு மரணங்களை தியானிக்க முடியாது கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். हम भी परमेश्वर के सामने आकर उनके सूली पर हमारे लिए दिया गया उस बलिदान को याद करते हुए हम यहाँ पे इकट्ठा हुए. हालेलुया 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 हालेलुया. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல முடியாது ஆசைப்படுகிறேன். हुआ हुआ एक घटना को कहकर मैं परमेश्वर के वचन के अंदर जाना चाहता हूँ. இதற்கு முன்பதாக நான் சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். इसके पहले मैंने ये बोला है करके मैं ஒரு முறை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். और एक बार मैं उसको स्मरण दिलाना चाहता हूँ. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கோவை பட்டணத்தில் ஒரு திருச்சபையில் நடந்ததான உண்மையாக நடந்த சம்பவம். कोई करके जो एक गांव है उधर हुआ एक संभावना है. மிகவும் பெரிதான ஒரு ஆலயம், एक बहुत बड़ा कलीसिया है திரளான ஜனங்கள் கடந்து வந்திருந்தார்கள். और बहुत सारे लोग वहाँ पे इकट्ठा हुए थे. இதே குட் ஃப்ரைடே நாளில் தான் எல்லாரும் ஜனங்களும் கடந்து और வந்திருந்தார்கள். इसी गुड फ्राइडे के दिन में सभी लोग वहाँ पे इकट्ठा हुए थे. இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தோம் என்றால் और अगर आप इनको देखें तो என்னைக்கும் ஆலயத்துக்கு போகவில்லை என்று சொன்னா இந்த குட் ஃப்ரைடே தினத்தில் எல்லாரும் திருச்சபையை கடந்து வந்திருப்பார்கள். वो किसी और दिन कलीसिया में नहीं जाते बट उस गुड फ्राइडे के दिन में कलीसिया में அப்படி அனைவரும் திருச்சபையிலே கூடி இருக்கிறார்கள். और ऐसे ही सब लोग वहाँ पे इकट्ठा हुए हैं. தேவதாசர் அநேக வார்த்தைகளை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर का दास जो है कई सारे वचनों को ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்ததான 7 வார்த்தைகளை குறித்து தேவனுடைய தாசர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். और ऐसे परमेश्वर ने कहा गया वो 7 वचनों को सूली पर कहा गया 7 वचनों को कहकर அந்த திருச்சபையை நடத்துகிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் और उस कलीसिया को चलाने वाला एक परमेश्वर का அவர் दास பார்க்கிறதான பொழுது அந்த கூட்டத்திலே காணப்பட்டதான ஒரு வாலிபன் மாத்திரம் மிக வித்தியாசமாக அவன் காணப்பட்டான். उसमें एक जवान लड़का बहुत अलग तरीके से था. அவனை பார்த்த பொழுது और जब उसको देखा அவன் போட்டிருந்ததான அந்த ட்ரெஸ் ஆனது முழுவதுமாக கருப்பு கலர்ல காணப்பட்டது. और उसने जो अपना वस्त्र पहना था वो काला कलर का था. அவன் அந்த 40 நாட்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு காரியங்களை குறித்து தியானித்த அந்த 40 நாட்களும் और वो 40 दिन परमेश्वर के सूली पर आया गया उस बलिदान को याद करते हुए அவன் நல்ல முடி ஒன்று வெட்டவில்லை, उसने अपना बाल नहीं काटा था நல்ல தாடி மீசை எல்லாம் வைத்து விட்டார். और दाढ़ी और मूछता இதை இவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். और ऐसे ही बातों को ध्यान देते रहा. ஆராதனை முடிந்த பிற்பாடு அவனை கூப்பிட்டு போதகர் கேட்கிறார், और जब आराधना खत्म हुआ तो पासवान बुला के उसे पूछे ஏன் எதற்காக நீ இப்படி அலங்கோலமாக வந்திருக்கிறாய் என்று इस तरीके से क्यों आया हुआ है. அவன் சொன்ன பதிலானது उसने उत्तर दिया அவன் சொன்ன பதிலானது उसने उत्तर दिया ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह எனக்காக மரித்தது நிமித்தமாய் मेरे लिए मरा इस कारण நான் என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று मैं अपने दुख को जताता हूँ. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के अंदर मेरे लोग இது துக்கத்தை வெளிப்படுத்துகிற நாள் அல்ல. ये हमारे दुख को बताने वाला समय பாவத்தில் காணப்பட்டதான ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய், पाप में पड़े हुए लोग को छुड़ाने के लिए சாபத்தில் கிடைக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக पाप में पड़े हुए लोग को छुड़ाने के लिए மனுஷகுமாரன் கல்வாரி சிலுவையில் வெற்றி கொண்ட நாள். परमेश्वर अपने आप को सूली पर बलिदान किया हुआ दिन. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு வசனத்தை நாம் தியானிக்க கூடாது. और उस दुख को हम बताने के लिए नहीं, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டெடுத்த அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். परमेश्वर ने हमें छुड़ाए गए उस बातों को ध्यान में रखकर हमें करना चाहिए. நேற்று தினத்தில் நான் இங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது कल के दिन में मैं जब बात कर रहा था என்னுடைய அன்பான தம்பிமார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். तो मैंने एक सवाल पूछा. நான் இப்பொழுது உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன். मैं आपसे भी सवाल पूछता हूँ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்னதான வார்த்தைகள் எத்தனை 7 பேருக்கும் கரெக்ட் லைனா யாருக்கு தெரியும்? परमेश्वर ने कलवारी सूली पर कहा गया 7 सब किसको पता है? நாம் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். हम क्रिस्टो है நாம தியானம் செய்து விட்டு போகிறோம் வெளியில. और हम स्मरण करके जाते हैं. ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவர் நம்மை பார்த்து கேட்கிறதான பொழுது और जो मसीहा नहीं है वो जब हमको सवाल पूछता है இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவையில 7 வார்த்தைகள் சொன்னாரே, और परमेश्वर ने वो सूली पर कहा गया 7 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கும்போது अगर किसी ने हमसे पूछा அத்தனை பேர் நம்ம சரியாக சொல்ல முடியும். और हम में से कितने लोग सही तरीके से சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நாம் சரியாக கற்றுக் கொடுத்து வளர்க்க
வளர்க்க வேண்டும். और छोटे समय से ही हमको बच्चों को सिखाना चाहिए। சிறியவர்கள் மாத்திரமல்ல, सिर्फ बच्चे नहीं, பெரியவர்களும் அந்த வார்த்தையை நாம் கைக்கொள்ள வேண்டும். और हम बड़े लोग भी उन वचनों को स्मरण करना चाहिए। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மொழிந்ததான முதலாவது வார்த்தை, परमेश्वर ने सूली पे कहा गया पहला शब्द, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், हे पिता इन्हें क्षमा कर, இவர்கள் செய்கிறது இன்னதென்று ये नहीं அறியாதிருக்கிறார்கள் जानते कि ये क्या कर रहे हैं। என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து பிதாவின் இடத்துல அவர் மன்றாடுகிற ஜெபம். ऐसे वो लोगों को देखकर परमेश्वर के ओर पूछता हुआ बात है। ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக அவர் சொன்னதான வார்த்தை, और दूसरी बात, தன்னுடைய கல்வனை பரதீசிலே ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். उसने उस चोर को देखकर कहा कि तू आज இன்று நீ मेरे साथ என்னோடு स्वर्ग கூட में பரதீசில் இருப்பாய். तू आज मेरे साथ स्वर्ग में रहेगा। ஹalleluya. Hallelujah. மூன்றாவதாக அவர் சொன்னதான வார்த்தை, और तीसरा शब्द, தாய்க்கும் மகனுக்கும் இருந்ததான அந்த பாசத்தை இங்கே வெளிப்படுத்தி காட்டினார். माता और अपने बच्चे के बीच में का वो प्रेम, அதோ உன் தாய், ये देख तेरा அதோ உன் மகன் என்று சொல்லி ये तेरा बेटा, அந்த பாசத்துக்கு அன்புக்கு அடையாளமான और वो प्रेम का एक चिन्ह के तौर पे பிரிக்கப்பட்ட நிலைமையில ஒரு இணைப்பை அங்கே சேர்த்து வைக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். थोड़ा हुआ है कि समय में उधर एक जोड़ बना है। நான்காவது அவர் சொன்னதான வார்த்தை, और चौथा बात जो என் தேவனே என் தேவனே ये मेरे परमेश्वर, ये ஏன் मेरे என்னை परमेश्वर கைவிட்டீர்? मुझे क्यों छोड़ दिया? என் தேவனே என் தேவனே ये मेरे परमेश्वर ஏன் என்னை கைவிட்டீர் मुझे என்று क्यों छोड़ சொல்லி दिया? அவர் கைவிடப்பட்ட நிலைமையில பிதாவை நோக்கி அவர் और விண்ணப்பம் ऐसे செய்கிறார். जुड़ा हुआ एक बात को कहते हैं। ஐந்தாவது அவர் சொன்னதான வார்த்தை, और पांचवा बात, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி मैं प्यासा हूँ, அவர் தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்தி ऐसा காண்பித்தார். करके वो अपने प्यास को बताता है। ஆறாவதாக அவர் சொன்ன और வார்த்தை, छठवा बात, இந்த பூமியில பிதாவானவர் தன்னை எதற்காக அனுப்பினாரோ परमेश्वर उसे அந்த मकसद से திட்டத்தை भेजा, முழுவதும் நிறைவேற்றினவராய் वो पूरा करके எல்லாம் முடிந்தது என்று सब சொல்லுகிறார். कुछ हो चुका है करके कहते हैं। கடைசியாக அவர் சொன்னதான வார்த்தை, और लास्ट में बोला அவர் हुआ, சகலவற்றையும் முடித்தவராக सब कुछ खत्म कर தன்னுடைய ஆவியை தன் பிதாவின் இடத்தில் அவர் ஒப்புவிக்கிறார். अपने आत्मा को अपने पिता के पास सौंप देते। ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வருடத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்த அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். और ऐसे हम उन बातों को ध्यान करना चाहिए। இந்த வார்த்தையினுடைய ஆழத்தின் உண்மைகளை சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். और इस बात के गहराई और सच्चाई को हमको समझना है। ஏதோ வருகிறோம், सिर्फ आ रहे हैं 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கடந்து और செல்வதற்கல்ல, 7 बात को सुन के हम जाते हैं, ऐसा नहीं। சத்தியத்தை அறிந்தவர்களாக सत्य को जान அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாததான் நாம் और அழைக்கப்பட்டிருக்கிறோம். उस सत्य को दूसरों को भी हमें बताना चाहिए। ஹalleluya. Hallelujah. நான்காவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிப்போம். और परमेश्वर ने सूली पे कहा गया, और चौथी बात को हम ध्यान பரிசுத்த रखें। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 27ஆம் அதிகாரம் 27 अध्याय 45 46 வசனங்களை வாசிக்கலாம். 45 और 46। 6 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு அவர் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். हालेलुया। दोपहर से लेकर तीसरे पहर तक उस सारे देश में अंधेरा छा रहा। तीसरे पहर के निकट आने पर यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, एली एली लमा सबक्तानी, अर्थात हे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया? ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே परमेश्वर कलवरी सूली அவர் पर ஜெபித்ததான ஒரு மன்றாட்டு. प्रार्थना किया हुआ एक बात है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை குறித்து கல்வாரி சிலுவையிலே அவர் பேசினார். परमेश्वर अपने सूली पर 7 वचनों को வேத कहा, பண்டிதர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். और जो वचन को जांचने அவர் वाले ऐसे கல்வாரி कहते हैं, சிலுவையிலே பாடுபட்ட பொழுது वो जब कलवरी सूली पर दुख அநேக उठा रहा था, வார்த்தைகளை குறித்து அவர் பேசியிருந்தார். कई सारे बातों को उसने ஆனால் कहा, மிகவும் முக்கியமாக அவர் சொல்லப்பட்டதான இந்த 7 வார்த்தைகளை மாத்திரம் बट उसमें कहा गया ये 7 वचन வேத பண்டிதர்கள் தங்களுடைய பரிசுத்த ஆவியை உணர்த்தும்படி வேதாகமத்தில் அவர்கள் பொறித்தார்கள். उसको इस वचन में लिखा गया है। நாம் இங்கே பார்க்கிறதான பொழுது हम जब यहाँ पे देखते ஆண்டவராகிய हैं, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை பார்க்கிறோம். परमेश्वर अपने पिता से प्रार्थना करते हैं। அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது वो जब सूली पर लटके थे, அவர் तभी சொன்னதான முதலாவது வார்த்தையும் उसमें कहा गया पहला बात, நான்காவது और வார்த்தையும் चौथा वचन, 7வது வார்த்தையும் और 7वां அவர் वचन, பிதாவை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டின் ஜெபமாய் காணப்படுகிறது. वो पिता परमेश्वर को देखकर कहते हैं। வேத பண்டிதர்கள் இந்த வார்த்தைகளை குறித்து அவர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள். वचन को जांचने वाले ऐसे कहते இது हैं, மிகவும் துக்கம் நிறைந்ததான மிக வேதனை நிறைந்ததான
ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. बड़ा दुख का बात है करके कहते हैं। நாம் அவர் சொல்லுகிறதான பொழுது जब हम ये देखते அவர் हैं கல்வாரி சிலுவையில் அங்கு தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தருணத்திலே वो जब सूली पर लटकाए गए இயேசு तो समय में கிறிஸ்துவுக்கு अनेक நண்பர்கள் காணப்பட்டார்கள். परमेश्वर को कई सारे मित्र அவருடைய சீசர்கள் காணப்பட்டார்கள். उनके कई सारे चेले थे இயேசு கிறிஸ்துவை நேசித்ததான अनेक மனிதர்களும் அங்கே காணப்பட்டார்கள். और उसमें परमेश्वर को प्रेम करते कई सारे लोग थे இப்படி ஜனங்கள் अनेகர் காணப்பட்ட பொழுதும் और ऐसे कई सारे लोग होने के बाद அவர்களால் भी கைவிடப்பட்டவராக उनको हाथ छुड़ाया அவர்களால் நிராகரிக்கப்பட்டவராக और उनको व्यर्थ करके ஒரு தனிமையான அவஸ்தையிலே एक अकेलेपन में மிகவும் வேதனை நிறைந்தவராக बड़े दुख के साथ மிகவும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தருணத்திலே पूरे वेदना के साथ இவர்கள் எல்லாம் கைவிட்ட பொழுதும் ये सब हाथ छोड़े हुए से स्थिति में தன்னை நேசித்த தன்னை தனக்கு தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் அனுப்பினதானே वो अपने भेजे हुए लोग को பிதாவானவரும் தன்னை கைவிட்ட பொழுது पिता भी अपने छोड़ दिया गया அந்த 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 சம்பவத்தை அவர் அப்படியே உள்ளத்திலே கொண்டவராக उस बात को अपने मन में रखकर பிதாவானவர் தன்னை கைவிட்ட பொழுது पिता ने उन्हें छोड़ दिया அவருடைய உள்ளமானது உடைக்கப்பட்டவராக उनका मन टूट गया அவர் மிகவும் வேதனை நிறைந்தவராக दुख के साथ அவர் பிதாவை நோக்கி அவர் கதறி वो செபிக்கிறார். पिता को देखकर कहते என் தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर हे मेरे ஏன் என்னை परमेश्वर கைவிட்டு क्यों मुझे छोड़ दिया உலகத்தில் காணப்படுகிற எல்லாரும் கைவிட்டாலும் ये संसार में सभी लोग छोड़े तो भी கைவிடாத தேவன் அவரையும் அந்த தருணத்திலே கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். जो कभी ना छोड़ने वाला परमेश्वर भी उन्हें छोड़ दिया ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லப்படுகிறது. एली एली लम्मा समझदारी करके कहते கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்த பொழுது परमेश्वर सभी कुछ सृष्टि करने ஒரு के बाद வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகள் नीति वचन 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். 8वां का 30 நான் அவர் அருகில் செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கைகொண்டேன். ஆண்டவராகிய கர்த்தர் परमेश्वर यीशु मसीह சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்ததான பொழுது सब रचना करने के बाद இவ்வாறாக சொல்லுகிறார். वो ऐसा कहते हैं நான் அவரிடத்துல நான் செல்ல பிள்ளையாக நான் காணப்பட்டேன். मैं जब उनका बच्चा था நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக எனக்கு காணப்பட்டது. और मुझे बहुत आनंदित हुआ எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நான் களிக்கூர்ந்தேன் என்று मैं हर समय उनके सामने आनंदित रहा பிதாவினுடைய செல்ல பிள்ளையாக அவர் காணப்பட்டதை जब पिता के वो प्यारे थे तभी இங்கே தீர்க்கதரிசனமாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. ऐसे नबूवत के तौर पे कहा गया है பிற்பாடு நாம் பார்க்கிறோம் उसके बाद हम कहते பிதாவினுடைய हैं செல்ல பிள்ளையாய் காணப்பட்டதாக குமாரனாகிய கிறிஸ்துவானவர் जो यीशु मसीह पिता के प्यारे थे இந்த உலகத்திற்கு மானிடனாய் கடந்து வந்தார். वो मानव रूप लेके संसार में आए 33 ஆண்டுகள் பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்தார் என்று சொல்லி 33 பார்க்கிறோம். साल तक परमेश्वर का इच्छा को पूरा அது किया 33 ஆண்டு காலமாய் वो 33 साल तक பிதாவினுடைய அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளால் காணப்பட்டவர் वो उसके परमेश्वर के अंदर रहकर பிதாவினோடு கூட இருந்தவர். परमेश्वर के साथ रहकर அவர் பிதா அந்த 33 ஆண்டு காலமாய் वो 33 साल तक அந்த பிரசன்னத்தை விட்டவராய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். परमेश्वर पिता का प्रसन्न छोड़कर அவர் इस இந்த संसार में உலகத்திலே आए। வாழ்ந்த போதிலும் जब वो इस संसार में रहे तभी எப்போதும் அவர் பிதாவோடு கூட அவர் உறவாடி கொண்டிருந்த மெய்ப்பராய் वो காணப்படுகிறார். हमेशा पिता के साथ एक चेले के समान थे யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கின்றதான பொழுது यूहन्ना लिखा हुआ अधिकार 8वां वचन उसका 27 वचन में हम என்னை देखते हैं, அனுப்பினவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். मेरे को भेजा हुआ मेरे साथ है பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடவில்லை என்று சொல்லுகிறார். पिता को जो पसंद है वो मैं करता हूँ इसलिए उसने कभी मुझे छोड़ा नहीं ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். उनको भेजा हुआ उनके साथ था करके हम देखते हैं பிதாவோடு கூட இருக்கிற அந்த பிரசன்னத்திலே அவர் மகிழ்ந்து கொண்டிருந்தார். परमेश्वर के साथ पिता के साथ जो परमेश्वर थे वो आनंदित में रहे பிதாவினுடைய பிரசன்னத்திலே எப்போதும் நிறைந்திருந்தான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே पिता परमेश्वर के प्रसन्नता में रहने वाले यीशु मसीह இந்த உலகத்தில் காணப்பட்ட சகல மனிதர்களுடைய பாவங்களும் சுமத்தப்பட்ட பொழுது इस संसार में मनुष्य के सारे पापों को अपने தெய்வ ऊपर रखकर பிரசன்னமானது அவரை விட்டு முற்றிலுமாய் மாறினது. परमेश्वर का प्रसन्नता उनसे छूट गया ஹல்லேலூயா. பாவத்தின் சின்னமான அந்த அகோர சிலுவையின் அவர் மேல் சுமத்தப்பட்டது. पाप का वो जो चिन्ह क्रूस है उनके ऊपर चढ़ाया गया அப்பொழுதுதான் அவர் மிகவும் உள்ளம் உடைக்கப்பட்டவராக उस समय में उनका मन में பிதாவினுடைய அந்த பிரசன்னம் தடைப்பட்ட பொழுது पिता का वो प्रसन्न जब उनके पास नहीं था அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தொங்கினார். वो कलवारी सूली पर आप पे और मेरे लिए बहाया गया பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம்
பாவமானார். और वो पाप नहीं जानते थे बट हमारे लिए पाप उठाए. நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படியாக हम सब उनके अंदर न्याय होने के लिए. பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாய் பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். उनमें पाप नहीं था पर हमारे लिए वो पाप के बलिदान के तौर पे दिए. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा कोरिन्थियर उसका नाम 2 கொரிந்தியர் 5:21. दूसरा कोरिन्थियर 5 उसका நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக हम उनके अंदर न्याय होने के लिए. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாய் பலியானார் என்று சொல்லி जो பார்க்கிறோம். पाप नहीं जाना वो हमारे लिए पापी हुआ. ஹalleluya. हालेलुया. நாம் செய்த பாவத்திற்காக हमने किया वो நாம் தண்டனை சுமக்க வேண்டும். हम दंड उठाना நாம் चाहिए. அக்கினி அடைய வேண்டும். हम मिटाया जाना चाहिए. ஆனால் நம் மீது அவர் அன்பு கூர்ந்தபடியினால் पर हमारे ऊपर उसने நம்மை प्रेम மீட்டு किया. ரட்சிக்கும்படியாக हमें उद्धार करने நாம் के लिए ஒவ்வொருவரும் நீதியுள்ளவர்களாய் மாறும்படியாக और हमें नीतिमान बनाने के लिए நீதிபரன் நமக்காய் அங்கே கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். परमेश्वर हमारे लिए कलवारी सूली पे. ஹalleluya. हालेलुया. நாம் வேதத்திலே வாசிக்கிறதான பொழுது हम जब वचन में पढ़ते ஆண்டவராகிய हैं இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். परमेश्वर 6 घंटे तक सूली पे लटके रहे. அவர் நாம் பார்க்கிறதான பொழுது हम जब देखते हैं முதல் 3 மணி நேரங்கள் पहले 3 घंटे ரோம போர் வீரர்களாக जो रोमन जो सैनिक थे அங்கு காணப்பட்ட மற்ற ஜனங்கள் மூலமாக वहाँ पे जो लोग उपस्थित थे तो वहाँ से அங்கு காணப்பட்ட அந்த ரோம அந்த போர் வீரர்களோடு கூட இருந்தவர்கள் மூலமாக जो रोमन सैनिक के साथ लोग थे அவர் அடிக்கப்பட்டார், उनको मारा गया. இழிவாக பேசப்பட்டார், उनको बोला शब्दों को बोला. பலவிதமான நிந்தையான வார்த்தைகளை அவர் ஏற்று வாங்கினார். कई तरीके के निंदित शब्द बोले गए. பலவிதமான நிந்தைகளையும் அந்த 3 மணி நேரங்கள் அவர் அனுபவித்தார். ऐसे कई सारे निंदित शब्दों को वो झेलते रहे. நன்றாக நீங்கள் பாருங்கள். और दूसरी அதாவது இயேசு கிறிஸ்து அங்கு விசாரிக்கப்படும் பொழுது और जब परमेश्वर को पूछताछ किया गया, பலவிதமான அடிகளையும் அவர் படிக்கிறதான பொழுது उस टाइम पे कई मार தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற இரத்தம் தார தாரையாய் வடிகின்றதான பொழுதும் उनका शरीर में का लहू गिरता रहा. ஒரு வார்த்தையும் பேசாதவராய் மௌனமாக காணப்பட்டார். एक शब्द ना कहते हुए शांत रहे. இவற்றை எல்லாம் அவர் பொறுமையாக பொறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். वो सभी बातों को उन्होंने सहन किया करके हम देखते हैं. ஆனால் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் மட்டும் बट 6वें घंटे से लेकर 9वें பூமி घंटे எங்கும் அந்தகாரம் மூடிட்டு पूरे संसार भर में अंधेरा हो गया. அப்பொழுதுதான் நம்முடைய அருமை நாதர் பிதாவை நோக்கி பார்க்கிறார். तभी हमारे परमेश्वर पिता को देखते हैं. அவர் கிறிஸ்துவை அவர் பிதாவை நோக்கி அவர் பார்க்கிறார். पिता को देखते हैं. என் தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி क्यों मुझे छोड़ दिए. அவர் பிதாவை நோக்கி மண்டாடுகிற மண்டாட்டை நாம் பார்க்கிறோம். ऐसे पिता से वो विनती करते करके हम देखते हैं. பிதாவானவர் கிறிஸ்துவை பார்த்து அவர் இவ்வாறாக சொல்லவில்லை, पिता मसीह को देख के ऐसा இவர் नहीं என்னுடைய बोले, நேசகுமாரன், ये मेरा नेसर पिता है. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேதனையின் மத்தியில் அவர் சொல்லவில்லை. उस समय में उसने नहीं कहा मेरा प्रिय மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி कोई सूली पे उठाए जाते हैं श्रापित है करके, அவர் நமக்காய் சாபமானார். वो हमारे लिए श्रापित हुआ. அவர் நமக்காய் சகலவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். वो हमारे लिए सब कुछ उठाया. பிதாவானவர் கைவிடப்பட்ட நிலைமையிலே पिता परमेश्वर उसको छोड़ा, वो उस अवस्था கிறிஸ்துவானவர் में நமக்காக சாபமாய் கல்வாரி சிலுவையில் यीशु தொங்கினார். हमारे लिए श्रापित बनकर उस कलवारी सूली पर रहा. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் पाप को ना देखा वो परमेश्वर, நம்முடைய முகத்தை கிறிஸ்துவிடத்திலிருந்து முற்றிலுமாக அவர் அகற்றி போட்டார். उसने अपने आप को मसीह के ओर से अपने चेहरे को मोड़ दिया. ஒரு நிமிடம் மாத்திரமல்ல, एक समय नहीं, ஒரு மணிக்கூறுகள் மாத்திரமல்ல, एक पल के लिए नहीं, 3 மணி நேரம் பிதாவானவர் தம்முடைய முகத்தை மறைத்தார். 3 घंटे तक उन्होंने अपने चेहरे को छुपाया. தம்முடைய பிரசன்னத்தை பிதாவானவர் மறைத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். अपने प्रसन्नता को परमेश्वर से छुपाए करके हम நம்முடைய देखते हैं. வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்ட பொழுது परमेश्वर अपने जीवन में जब दुख को उठाए, எத்தனையோ சவுக்கடிகளை அவர் பெற்றார், कितने तो कोड़ खाए, பலவிதமான நிந்தைகளை அனுபவித்தார், सारे निंदे को उठाया, எகத்தாளமான வார்த்தைகளை அவர் தன்னுடைய செவிகளை கேட்க முடிந்தது. निंदित शब्दों को सुनाया. எல்லாவற்றையும் தன்னை மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல அமைதியாக அவர் காணப்பட்டார். और वो बलि के लिए दिया जाना बकरे जैसा उन्होंने मुंह बंद रखा. அப்ப எல்லாம் அமைதியாக தான் இருந்தார். सब कुछ शांत. பிதாவினுடைய அந்த பிரசன்னம் அவரை விட்டு நீங்கின பொழுது और जब परमेश्वर का அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் துடித்த அந்த துடிப்பினுடைய சத்தமானது, उन्होंने कलवारी सूली पर जो शब्दों को कहा वो ஏலி ஏலி லாமா சபக்தானி, एली एली लामा सबक्तानी, என் தேவனே என்
தேவனே हे मेरे परमेश्वर ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி क्यों मुझे छोड़ दिया பிதாவை நோக்கி அவர் கதறி மண்டாடி ஜெபிக்கிற ஜெபம் தான் ऐसे पिता को देखकर वो प्रार्थना करते இந்த ஜெபமானது और ये जो प्रार्थना है, உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரம்தான் आपके लिए और मेरे लिए सिर्फ உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கும்படியாய் आपको और मेरे को उद्धार करने के लिए கல்வாரி சிலுவையில் அவர் கதறுகிறார் कलवारी सूली पर उन्होंने कहा என் தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर हे मेरे परमेश्वर ஏன் என்னை கைவிட்டீர் என்று आपने சொல்லி क्यों छोड़ दिया அவர் கதறி ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம் ऐसा वो कहते हुए इस प्रार्थना को सुनते हैं। கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर में मेरे लोग உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர் इस संसार में अपने आप के लोग देखते हैं। பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாய் கல்வாரி சிலுவையில் पाप ना மரித்தார். जानता वो परमेश्वर हमारे लिए पापी हुआ ஹalleluya ஹalleluya. கோர குருசில் தேவனுடைய பிரசன்னத்தை அவர் முற்றிலுமாக பிரசன்னத்திலிருந்து அகன்றவராக उस क्रूस में उसने पिता का प्रसन्नता को नहीं महसूस किया தன்னுடைய அந்த உறவையும் பிதாவினுடைய அந்த நேசத்தையும் இழந்தவராக அவர் கல்வாரி சிலுவையில் पिता का தொங்கினார். वो प्रेम को वो ने टुकड़ा दिया। இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கின்றதான பொழுது आज इस संसार में जब हम मनुष्य को देखते हैं ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்ததான அந்த தியாகத்தை உணராதவர்களாக परमेश्वर ने क्रूस पे किया वो बात को हम लोग அவர் नहीं பட்டதான समझते பாடுகளை அறியாதவர்களாக और उसने दुख सा उसको नहीं जानते அவர் हुए பட்டதான சகல விதமான வேதனைகளை அறியாதவர்களாக उसने उठाया वो दुख को ना जानते हुए தங்களுக்கு ஒரு பாவ விமோசனம் கிடைக்காதா என்று சொல்லி उनको पाप का क्षमा नहीं मिलेगा உலகத்திலே காணப்படுகிற மனிதர்கள் பாவ விமோசனத்துக்காக பல இடங்களில் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் संसार में इस लोग पाप के क्षमा के लिए कई सारे जगह पे घूमते हैं, எங்கெங்கெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் कई सारे जगह पे जाते हैं, பலவிதமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் कई पुण्य स्थानों में जाते हैं। மாத்திரமல்ல தங்களுடைய நற்கிரியையினால் ஒரு விமோசனம் உண்டாகாதா என்று சொல்லி उतना ही नहीं अपने अच्छे कामों से उनको पाप का क्षमा नहीं होगा தங்களுடைய செயல்களினால் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி अपने कार्य से अपने बातों से पाप का क्षमा नहीं होगा। உலகத்திலே காணப்படுகிற மனிதர்கள் இப்படி அலைந்தோடு கொண்டு இருக்கிறார்கள் संसार में देखो जाने वाले मनुष्य सोचते இந்த हैं உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் इस संसार में रहने वाला हर एक இயேசு मनुष्य கிறிஸ்துவின் அந்த சிலுவையினுடைய தியாகத்தை உண்மையாய் உணர்ந்தார்கள் என்றால் परमेश्वर ने भाव सूर्य के लोगों को ध्यान करते हैं। அவர் கல்வாரி சிலுவையிலே பட்டதான பாடுகளையும் மரணங்களையும் உண்மையாய் தங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்தார்கள் என்றால் कलवारी सूर्य पर भाग है उस बलिदान को लाकर இயேசு जाने के लोग எனக்காக தான் மரித்தார் परमेश्वर मेरे लिए मर- இயேசு எனக்காக தான் ரத்தம் சிந்தினார் मेरे लिए लहू இயேசு बहाया, எனக்காக தான் பாடுபட்டார் मेरे लिए दुख उठाया। என்று ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டிருக்கிறதான பொழுது अगर इस बात को वो जान ले तो அவனுடைய வாழ்க்கையில பாவ விமோசனம் உண்டாகிறது पाप की क्षमा होगा। அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது जीवन में एक बड़ा அவனுடைய सुधार வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகிறது जीवन में एक सुधार இந்த हुई। சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் और इस समाधान को हम पाए ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் और ऐसे भाग्यवान हम हैं। பாவத்தின் கோரம் மிகவும் கொடுமையாய் காணப்படுகிறது पाप का जो घोर है वो बहुत बड़ा है, कठोर है। ஒரு மனிதன் கிறிஸ்து இல்லாத நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் மரிக்கின்றதான பொழுது एक मनुष्य जब परमेश्वर को ग्रहण नहीं करता जब मृत्यु होता है அவன் கடைசி நாட்களில் அவனுடைய ஆத்துமாவின் ஆதங்கமானது இப்படிதான் और காணப்படும் उसके आखिरी दिन का बात इसी तरीके से होता அவனுடைய है। ஆத்துமா இவ்வாறாக கதறி சொல்லும் उसका आत्मा इस तरीके से என் बोलेगा, தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर हे मेरे ஏன் என்னை परमेश्वर, கைவிட்டீர் என்று சொல்லி क्यों आपने मुझे छोड़ दिया। உன்னுடைய ஆத்துமாவின் ஆதங்கம் கடைசி நாட்கள் அப்படிதான் उसका இருக்கும் आत्मा आखिरी दिन में ऐसे विनती அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே इसलिए परमेश्वर में இந்த प्रिय लोग, பூமிக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையானது इस संसार में जब हम எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட பயணிக்க வேண்டும் हमारा जीवन जो मसीह के साथ रहना चाहिए, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு நாள் வாழக்கூடாது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது मसीह बिना जीवन नहीं होना चाहिए। ஹalleluya Hallelujah. பாவத்தின் தண்டனையானது கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது जब पाप का दंड परमेश्वर के ऊपर आया தம்முடைய ஒரே குமாரன் என்று சொல்லி அவர் பாராமல் उसने अपने एकलौता पुत्र को भी नहीं देखा, தம்முடைய முகத்தை பிதாவானவர் இங்க மறைத்தார் उसने अपने बेटे से अपने चेहरे को छुपाया। பாவத்தோடு நித்தியத்திற்கு நாம் செல்வோமானால் और जब हम पाप से नित्य में जाएंगे நம் நிலைமை எப்படி இருக்கு என்று சொல்லி சற்று நீங்கள் யோசித்து तो பாருங்கள் हमारा हालत कैसे होगा करके सोच के देखिए। கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையானது அது மிகவும் கொடுமையுள்ள ஒரு வாழ்க்கை मसीह बिना जीवन एक बहुत कठोर जीवन है। கிறிஸ்துவானவர் இல்லாத ஒரு வாழ்க்கையானது மிகவும் வேதனை நிறைந்ததாய் காணப்படும் परमेश्वर के बिना जीवन जो है वो बहुत वेदना से भरा हुआ है। அங்கு நம்முடைய நினைவுகளும் செய்கைகளும் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை हमारा सोच और विचार कभी नष्ट नहीं होगा। அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நித்திய அக்கினியாய் காணப்படுகிறது वहाँ पे एक नित्य अग्नि में वो पड़ा रहे। ஆகிய கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே इसलिए प्रिय நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நாட்களிலே हमको दिया हुआ इस कृपा को கிறிஸ்துவுடைய பாடுகள்
சகலமும் எனக்காக என்று உணர்ந்தவர்களாக परमेश्वर का जो सूली में बहा हुआ लहू मेरे लिए அவரிடத்தில் நம்மை जानकर பரிபூர்ணமாய் நம்மை हम அர்ப்பணிப்போம். अपने आप को संपूर्ण तरीके से ஆண்டவரே, நீர் परमेश्वर எனக்காக தான் பாடுகள் பட்டீர். परमेश्वर आप मेरे लिए நீர் எனக்காக தான் ரத்தம் आप சிந்தினீர். मेरे लिए लहू बहाए, நீர் எனக்காக தான் மரித்தீர். आप मेरे लिए मरे। அதை உணர்ந்தவனாய் ऐसे जानते அதை हुए உணர்ந்தவளாக ऐसे जानते हुए எப்பொழுதும் உமக்கு மகிமை செலுத்த, हम कभी भी परमेश्वर நான் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்த और धन्यवाद देने के எனக்கு लिए கிருபை தாரும் என்று சொல்லி हमको कृपा दो தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். हम अपने आप को दिन करेंगे। ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் परमेश्वर का लहू सिर्फ எல்லா மனுஷருடைய பாவங்களையும் முற்றிலுமாய் சுத்திகரிக்கிறது. मनुष्य के सारे पापों से शुद्धिकरण करता அவருடைய है। ரத்தமானது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி उनका பார்க்கிறோம். लहू हमारे सब सारे पापों से छुटकारा देता है करके हम அவர் देखते हैं। கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தமானது परमेश्वर ने बहाया उस लहू को ध्यान देकर, எப்பேற்பட்ட பாவமானாலும் जो भले कैसे भी पाप, எப்பேற்பட்ட கொடிய மனுஷனானாலும் भले कैसे भी मनुष्य हो, அவருடைய திருச்சபையிலே கடந்து வருகிறதான பொழுது जब परमेश्वर के सामने आता தன்னுடைய है, குறைகளை தெய்வ சமூகத்திலே அவன் அறிக்கை செய்கிறதான और பொழுது अपने कमी को परमेश्वर के सामने அவர் कहता है, மன்னிக்க தயை நிறைந்தவராயிருக்கிறார். परमेश्वर क्षमा करने का दया देता है। ஹல்லேலூயா. हालेलूया। ஹல்லேலூயா. हालेलूया। இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா உருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா உருசெடுத்து. தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு இயேசு குருசை சுமந்து என் நேசர் உள்ளதா மலையின் மேல் நடந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் சொன்ன நான்காவது வார்த்தை, परमेश्वर ने कलवारी सूली पे कहा गया चौथा वचन, பிதா அவரை கைவிட்டவராய் पिता परमेश्वर ने அந்த उसका हाथ வேதனையின் छोड़ा। மத்தியிலே उस वेदना के बीच में பிதாவை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டின் ஜெபம், उसने पिता को देखकर कहा हुआ என் शब्द, தேவனே என் தேவனே हे मेरे परमेश्वर, हे मेरे ஏன் என்னை परमेश्वर, கைவிட்டீர்? क्यों छोड़ दिया? கைவிடப்பட்ட நிலைமையில பிதாவை நோக்கி அவர் கதறி हाथ ஜெபிக்கிறார். छोड़ा, वो उस समय में वो ऐसा प्रार्थना कर, நம்முடைய ஜெபம் இப்படியாக இருக்கட்டும். हमारा प्रार्थना ऐसा रहे, கிறிஸ்து நமது பிதாவின் பிரசனத்தில் அந்த உறவை இழந்த மாத்திரத்தில் जब हम पिता से उस बात को प्रसन्नता को हमसे हट जाता है அவர் तभी, தாங்க முடியாமல் அவர் தவித்ததான அந்த தவிப்பை நாம் और பார்க்கிறோம். हम देखते हैं कि कितना वेदना उन्होंने उठाया। அவர் கதறினது போல, उन्होंने जिस तरीके से आवाज उठाया, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும், हम एक भी दिन, நான் ஒவ்வொரு நிமிஷமும் हर एक पल உம்முடைய பிரசனத்தை வாஞ்சித்து आपका प्रसन्नता चाहकर, உம்முடைய திருச்சபையிலே கடந்து வந்து கதறி ஜெபிக்கத்தக்கதாக आपके सामने आकर प्रार्थना करने के लिए, அப்படிப்பட்டவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ऐसे हमें बदलने के लिए कहते தெய்வ हैं। சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். परमेश्वर के सामने अपने आप को अर्पण करेंगे। ஹல்லேலூயா. हालेलूया। அவருடைய பிரசனத்தை அவர் இல்லாமல் போன பொழுது जब पिता का प्रसन्नता नहीं था அவர் तभी கதறினது போல उन्होंने आवाज நாமும் தெய்வ சமூகத்திலே நாம் தெய்வனை நோக்கி நாம் கதறுவோம். और वैसे हम भी परमेश्वर को देख के पुकारेंगे। அறிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஆத்து மக்களுக்காய், और जो लोग परमेश्वर को नहीं जानते, ரட்சிக்கப்படாத தலைமுறையினருக்காக, और जो लोग परमेश्वर को नहीं நம்முடைய जानते, பிள்ளைகளுக்காக, हमारे बच्चों के लिए, நம்முடைய சந்ததியினருக்காக हमारी संतान के लिए நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. प्रार्थना करने का हमारा सौभाग्य है। என் தேவனே என் தேவனே ये मेरे परमेश्वर है, ஏன் मेरे என்னை परमेश्वर। கைவிட்டீர் என்று சொல்லி आपने मुझे क्यों छोड़ा बोला? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु கல்வாரி मसीह சிலுவையிலே கதறினார். कलवारी सूली पर पुकारा। கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के वचन से हमें आशीष दे।